அன்பான நண்பர்களே, ஆண்டாள் திருப்பாவையின் 6வது பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்களை துயில் எழுப்புவது போல் அந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்தது. திருமாலின் பெருமையையும் விஷ்ணு பகவானின் கோயிலில் சங்கு எழுப்பக்கூடிய ஓசையையும் அவனை வணங்குகின்ற முனிவர்களும் யோகிகளும் மனமுவந்து உச்சரிக்கின்ற என்ற பேரறவும் உங்களுக்கு கேட்கவில்லையோ, எழுந்திரு தோழிகளே என்று எழுப்புவது போல் அந்த பாடல் அமைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி 7வது பாடல் பார்ப்போம். இந்த 7வது பாடல் ஒரு சிறப்பு வாய்ந்த பாடல். இந்த பாடலை 7 முறை தினமும் பாடினால் கேட்டது கிடைக்கும், நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது நடக்கும் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுகிறார். கீச்சென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாசனருங்குரல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரளேலோர் எம்பாவாய் என்று அழகான பாடல். கீச்சென்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. ஆனைச்சாத்தன் அப்படிங்கிற ஒரு வலியன் குருவிகள் இருக்குது. இந்த குருவிகள் தன்னுடைய இணையோடு இருந்து பேசுகின்ற பேச்சு உனக்கு கேட்கவில்லையோ, அறிவிலி ஆன பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து வாச நறுங்குரல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையும். வாசனை மிகுந்த நறுங்கூந்தலை உடைய ஆட்சியர்கள் மத்தினால் தயிர் கடைந்தார்களே, அந்த ஓசை உனக்கு கேட்கவில்லையோ, அவர்கள் தயிர் கடையும் போது அச்சுத்தாளியும் ஆமைத்தாளியும் ஆடி ஓசை எழுப்புகிறதே, அந்த ஓசை உனக்கு கேட்கவில்லையோ, எல்லோரையும் அரவணைத்து முன் செல்கிறேன் என்று சொன்னாயே, ஏன் இன்னும் எழும்பாமல் இருக்கிறாய் மருமப்பெண்ணே? நாராயணனை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களை கேட்டும் இன்னும் உறங்குகிறாயே, தேசமுடையாய் அழகான முகமுடையவளே, சீக்கிரம் கதவை திற என்று சொல்வது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே.